கர்த்தருடைய பந்தி என்பது பல சபைகளில் ஒரு பாரம்பரியமாகி போச்சு. இவன் நம்ம சபையிலே கூட அப்படிதான் இருக்குது. ஏன் எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு மாத்திரம் வர்றாங்க, மற்ற வாரத்தில் என்ன செய்ய மாட்டுறாங்க. அப்போ இது என்னது புரியுது உங்களுக்கு? பாரம்பரியம் என்பது அந்த ஒன்றுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தால் அது என்னது? பாரம்பரியம். இன்னைக்கு அநேக சபைகளில் இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்த தாற்பயம், அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை அறியாததுனால கர்த்தருடைய பந்தி எடுத்தும் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? மாற்றங்களோ ஆசீர்வாதங்களோ இல்லை. கர்த்தருடைய பந்தியை அபாத்திரராய் எடுத்து அநேகர் வியாதிப்பட்டு போயிருக்கிறாங்க, செத்து கூட போயிருக்கிறாங்கன்னு பவுல் எழுதுறார். படிச்சிருக்கீங்களா? அப்ப நான் கேட்கிறேன், அபாத்திரராய் எடுக்கிறவன் அடி வாங்குறான்னா, அபாத்திரமா இல்லாம பாத்திரனாய் எடுக்கிறவன் அணைக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான் தானே? அல்லேலூயா.